அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நான் கருப்பையா, உயர்கல்வி ஆலோசகர். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் மற்றும் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுபோக பர்டிகுலராக ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த ஜோசா கவுன்சிலிங்கிற இந்த கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் ஐஐடி, என்ஐடி, IIIT மற்றும் GFTI போன்ற கல்லூரிகளை சேரலாம். ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் சேர்றதுக்கு என்ன கட் ஆஃப் தேவை, அதாவது என்ன க்ளோசிங் ரேங்க் தேவை, என்ன ஸ்கோர் தேவை மற்றும் எப்படி ஒவ்வொரு கல்லூரியை பற்றின தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கல்லூரிகளை பற்றியும் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே கடந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஐஐடி சென்னை சம்மந்தப்பட்ட ஐஐடி மெட்ராஸ்னு சொல்லக்கூடிய இந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்ட ஒரு விஷயம், சார் இப்போ நம்ம ஐஐடி மெட்ராஸ் கிடைக்கல, இப்போ அடுத்த சாய்ஸாக என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ நான் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே. ஸோ நம்மளுக்கு NIRF ரேங்கிங்கில் ஐஐடி மெட்ராஸுங்கிறது நம்பர் 1 இருந்தாலுமே பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஐஐடி பாம்பே தான் நம்பர் 1. ப்ளஸ் ஜோசா கவுன்சிலிங்கில் பெரும்பாலான மாணவர்கள் அவங்க வைக்கக்கூடிய முதல் சாய்ஸாக இருக்கக்கூடிய கல்லூரியை பார்த்திங்கன்னா ஐஐடி பாம்பேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஐஐடி பாம்பேவானது பார்த்திங்கன்னா 1958 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. அதுபோக இந்த கல்லூரியானது எந்த மாநிலம், இந்த பாம்பேங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்குது. ஸோ இந்திய அளவில் கல்லூரிகளை தரவரிசைப்படுத்துகிற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா NIRF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NIRF ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா கடந்த சில வருஷங்களாகவே இந்த கல்லூரி அகில இந்திய அளவில் தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள், அதாவது டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிற கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நம்பர் 3ங்கிற பொசிஷனில் இருக்குது. ஆக்சுவலாக NIRF ரேங்கிங் படி இது மட்டும்தான் இது தேர்ட் ரேங்க். பட் ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஐடிஸில் நம்பர் 1 சாய்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி பார்த்திங்கன்னா ஐஐடி பாம்பேன்னு சொல்லலாம். ஸோ இந்த கல்லூரியில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் த்ரூ JEE மெயின் எக்ஸாம் எழுதி, தென் JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதி, தென் ஜோசா கவுன்சிலிங் வழியாக தான் கலந்துக்க முடியும். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 வகையான கோர்சஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 15 வகையான கோர்சஸ்க்கு சேர்த்து மொத்தம் எத்தனை சீட்ஸுங்கிறது பார்ப்போம். ஸோ நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 521 சீட் ஒதுக்குறாங்க. EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 131 சீட் ஒதுக்குறாங்க. தென் SC கேண்டிடேட்ஸ்க்கு 197 ஒதுக்குறாங்க. ST கேண்டிடேட்ஸ்க்கு 99 சீட் ஒதுக்குறாங்க. OBC NCL கேண்டிடேட்ஸ்க்கு 348. மொத்தமாக இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் இந்த வருஷம், அதாவது நடந்த இப்போ ஜோசா 2024 கவுன்சிலிங்கில் ஐஐடி பாம்பேயில் மட்டும் மொத்தம் எத்தனை சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1368 சீட் இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த காலேஜ் ஃபேமஸே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக தான் ஃபேமஸ். ஆக்சுவலாக ஐஐடிஸ்னு போயிட்டிங்கனாலே நாட் ஓன்லி பிளேஸ்மெண்ட்ஸ், ரிசர்ச், தென் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், இது மாதிரி நிறையா சிறப்பம்சங்கள் இருந்தாலுமே இந்த ஐஐடி பாம்பே என்ன பர்டிகுலராக ஏன் எல்லா மாணவர்களும் ஐஐடி பாம்பேவை நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் தாங்க. ஸோ இந்த வருஷம் இப்போ 2023-24 வருடத்துக்கான பிளேஸ்மெண்ட் ரவுச்சர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 1650 ஆஃபர்ஸ், ஜாப் ஆஃபர்ஸுங்கிறது இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள். இதில் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா அதிகப்படியான சேலரி, அதாவது பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் அதிகப்படியான சேலரி வாங்கக்கூடிய மாணவர்களில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா இந்த ஐஐடி பாம்பே தான். கிட்டத்தட்ட இப்போ இந்த 1650 ஆஃபரில் பார்த்திங்கன்னா 1 கோடிக்கும் மேற்பட்ட சம்பளம் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் மட்டுமே மொத்தம் 22 மாணவர்களுக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ 22 மாணவர்களோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 1 crore எபோவ்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே நிறையா கல்லூரிகள் பார்க்கலாம், நிறைய பல்கலைக்கழகங்கள் பார்க்கலாம். அங்கே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னு போட்டு சில பேர் 50 லட்சம் போடுறாங்க, 60 லட்சம் போடுறாங்க, 1 கோடி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கல்லூரியில் படித்த ஏதாவது ஒரு மாணவரோ 2 மாணவரோ தான் அந்த சேலரி ரேஞ்சஸில் செலக்ட் ஆகிருப்பாங்க. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா நார்மலான சேலரியில் தான் ப்ளேஸ் ஆகிருப்பாங்க. பட் ஐஐடி பாம்பேங்கிறது அப்படி கிடையாது. அதிகப்படியான, அதாவது 1 கோடிக்கும் மேற்பட்ட சேலரி பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஜாப் ஆஃபர்ஸ் மட்டுமே 22 மாணவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதுபோக இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மற்ற கல்லூரிகளாக எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக ஓரளவுக்கு லோக்கலாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டும் ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் இங்கே இன்டர்நேஷ்னல் ஜாப் ஆஃபர்ஸ்
ஆஃபர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 78 ஜாப் ஆஃபர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆஃபர்ஸ் கிடச்சிருக்கு. அதுபோக இந்த கல்லூரியோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ், நான் வந்து பர்டிகுலராக நாட் ஓன்லி டிபார்ட்மெண்ட்டை சொல்ல வரல, இந்த வருஷம் கலந்துக்கிட்ட மாணவர்கள் எல்லாத்தோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது கிட்டத்தட்ட 23,50,000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு வருது. இந்த கல்லூரியில் படித்த 83% மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. இப்போ ரிமைனிங் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சரி 83% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிளேஸ் ஆகிருக்காங்க, இப்போ ரிமைனிங் 17% மாணவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு தான் இங்கே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ்லேயே ஆகட்டும் மீடியாஸ்லேயே ஆகட்டும் சொல்கிறது. ஐஐடியில் படிக்கிற மாணவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. 83% மாணவர்கள் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 17% மாணவர்கள் மேபி ரிசர்ச் வைஸ் போகலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்கலாம், இல்லை ஓனாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடியிலேயே வந்து பிளேஸ்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்குமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிற கேட்டகரியில் இருக்கிறதுல ஐஐடிஸ் தான் நம்பர் 1 இருக்குது. இந்த வருஷம் மட்டுமே ஐஐடி பாம்பேக்கு 364 கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்காக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எபவ் 20 lakhs per annum சேலரி பேக்கேஜே கிட்டத்தட்ட 558 மாணவர்கள் வந்து எபவ் 20 lakhs சேலரி பேக்கேஜ் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. அதுமாதிரி ஒரு 16 lakhsலேருந்து 20 lakhsக்குள்ளே மட்டுமே ஒரு 230 மாணவர்கள் வந்து ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. 14 லட்சத்துலேருந்து 16 லட்சத்துக்குள்ளே 227 மாணவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எபவ் 10 lakhs per annum வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆஃபர்ஸ்க்கு மேலே வந்து வாங்கியிருக்கிறதா அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரவுச்சர். இது வந்து நான் சும்மா வேறு ஏதோ நியூஸ் பேப்பர்லேருந்தோ மீடியாவிலேருந்தோலாம் எடுக்கல. ஐஐடி பாம்பேவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்களோட கேரியர் டெவலப்மெண்ட் சென்டர்னு இருக்கும். அதிலிருந்து நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரௌச்சர்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு ஐஐடி ஆகட்டும் என்ஐடி ஆகட்டும் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட வெப்சைட்டில் அஃபிஷியலாகவே பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைனா பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தலை சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா த்ரூ JEE எக்ஸாம்ஸ் மூலமாக நீங்கள் போகலாம். ஸோ இந்த கல்லூரியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் ஜோசா கவுன்சிலிங்கில் மொத்தம் 15 டிபார்ட்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அதே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டூயல் டிகிரி, அதாவது இன்டகிரேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம், 5 years கோர்ஸ் ஒன்று இருக்குங்க. தென் மேத்தமெட்டிக்ஸ், பியூர் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் ஒரு கோர்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எனர்ஜி இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், தென் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பேயில் இருக்கக்கூடிய 15 கோர்ஸ் ஆகும். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் JEE அப்படிங்கிற இந்த எக்ஸாம் எழுதி ஜோசா கவுன்சிலிங் வழியாக ஐஐடி ஆகட்டும் NITs ஆகட்டும் IIITs ஆகட்டும் இல்லை GFTI ஆர் CFTIன்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள் ஆகட்டும், இந்த கல்லூரிகளில் போய் சேரணும்னு நினைக்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்க 2 விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்று, நீங்கள் இந்த JEEங்கிற எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் எந்த ஒரு ஐஐடி NIT IIIT இல்லை GFTIயில் கிடைக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னா மட்டும் JEE எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம், எழுதுகிற பெரும்பாலான மாணவர்கள் நான் படித்தா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் படிப்பேன், அது அந்த கல்லூரிகளில் கிடைச்சா மட்டும் நான் JEE எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் முதல் விஷயம் எழுத வேண்டாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த கல்லூரி கிடைச்சாலுமே சேர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க JEE எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ரெண்டாவது, நீங்கள் இந்த JEE எக்ஸாம்ஸ் எழுதி ஜோசா கவுன்சிலிங் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 121 கல்லூரிகள் இருக்குது. இந்த 121 கல்லூரிகளை சேரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பெரும்பாலும் IITs NITs பொறுத்த வரைக்கும் கோர் பிரான்ச்சஸ் தான் இருக்குது. அது கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்னு சொல்லக்கூடிய சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், நிறைய கல்லூரிகளில் மைனிங் இன்ஜினியரிங் இருக்குது. அதுபோக நிறைய பெரும்பாலான கல்லூரிகளில் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மினரல்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த மாதிரியான கோர்சஸ் தான் பெரும்பாலும் இருக்குமே தவிர்த்து இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டான படித்தா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், இல்லை AI தான் படிப்பேன், டேட்டா சயின்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு JEE எக்ஸாம்ஸ் எழுத வேண்டாம். இந்த 2 விஷயத்தை நான் வந்து என்னுடைய எல்லா வீடியோக்கள்லையுமே ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட JEE எக்ஸாம்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி பாம்பே சம்மந்தப்பட்ட தகவல்கள். இந்த வருஷம் ஜோசா
கவுன்சிலிங் ஜோசா 2024 கவுன்சிலிங்கில் ஐஐடி பாம்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கோர்ஸுக்கும் என்ன க்ளோசிங் ரேங்க்கை தான் நான் சொல்ல வரேன். இங்கே கட் ஆஃப் கிடையாது. க்ளோசிங் ரேங்க்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன ரேங்க்குக்கு என்ன சீட்டு கிடச்சதுங்கிறத அடுத்து ஐஐடி பாம்பேயில் 15 டிபார்ட்மெண்ட்டோட க்ளோசிங் ரேங்க் சம்மந்தப்பட்ட தகவல்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஐஐடி பாம்பேயில் ஓப்பன் கேட்டகரியில் 68ங்கிற ரேங்க்குக்கே சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 23, ஓபிசி என்சிஎல் 50, எஸ்சி 32 மற்றும் எஸ்டி 13. இந்த ரேங்க்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஐடி பாம்பேயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட சீட்ஸுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 496, இடபிள்யூஎஸ் 116, ஓபிசி என்சிஎல் 325, எஸ்சி 171 மற்றும் எஸ்டி 79க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டூயல் டிகிரி, அதாவது இன்டகிரேட்டட் கோர்சஸ்னு சொல்லுவோம். ஸோ டூயல் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 973, இடபிள்யூஎஸ் 199, ஓபிசி என்சிஎல் 571, எஸ்சி 274 மற்றும் எஸ்டி 221க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 1191, இடபிள்யூஎஸ் 360, ஓபிசி என்சிஎல் 1291, எஸ்சி 545 மற்றும் எஸ்டி 247க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 1685, இடபிள்யூஎஸ் 367, ஓபிசி என்சிஎல் 958, எஸ்சி 476, எஸ்டி 309. அடுத்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ஓப்பன் கேட்டகரி 1719, இடபிள்யூஎஸ் 567, ஓபிசி என்சிஎல் 1578, எஸ்சி 779, எஸ்டி 682ங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஓப்பன் கேட்டகரி 1726, இடபிள்யூஎஸ் 303, ஓபிசி என்சிஎல் 1196, எஸ்சி 999 மற்றும் எஸ்டி 351. நெக்ஸ்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 2394, இடபிள்யூஎஸ் 618, ஓபிசி என்சிஎல் 1577, எஸ்சி 678 மற்றும் எஸ்டி 501. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஓப்பன் கேட்டகரி 2408, இடபிள்யூஎஸ் 525, ஓபிசி என்சிஎல் 1655, எஸ்சி 722, எஸ்டி 222. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 2545, இடபிள்யூஎஸ் 485, ஓபிசி என்சிஎல் 1338, எஸ்சி 783 மற்றும் எஸ்டி 413. எனர்ஜி இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 2689, இடபிள்யூஎஸ் 568, ஓபிசி என்சிஎல் 1650, எஸ்சி 990 மற்றும் எஸ்டி 669க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குங்க. சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 4046, இடபிள்யூஎஸ் 769, ஓபிசி என்சிஎல் 1979, எஸ்சி 1002, எஸ்டி 331க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் ஓப்பன் கேட்டகரி 4193, இடபிள்யூஎஸ் 907, ஓபிசி என்சிஎல் 2207, எஸ்சி 1369, எஸ்டி 641க்கு சீட்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 4718, இடபிள்யூஎஸ் 1060, ஓபிசி என்சிஎல் 2716, எஸ்சி 1267 மற்றும் எஸ்டி 830க்கு சீட்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 7430, இடபிள்யூஎஸ் 1338, ஓபிசி என்சிஎல் 3506, எஸ்சி 2025 மற்றும் எஸ்டி 1036. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி பாம்பேயில் இருக்கக்கூடிய 15 டிபார்ட்மெண்ட்டோட க்ளோசிங் ரேங்க் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஐஐடிஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள், என்ஐடிஸ், IIITs, GFTI மற்றும் பல்வேறு வகையான படிப்புகள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் யாரெல்லாம் JEE எக்ஸாம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு JEE எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களாகட்டும், இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை அவங்க பெற்றோர்களாகட்டும், அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.